விஸ்வ பிரம்மா ஏப்பா மில்லுலாம் பூட்டியாச்சா? மில்லு ரோட்டு காட்டு கடையெல்லாம் பூட்டிட்டியா? அந்த கடை இந்த கடை ஜவுளி கடையெல்லாம் பூட்டிடுறப்பா. ஒரு கடை இருக்கக்கூடாது. ஒரு ராஜபாளையத்தில் 100 கடை வச்சுருப்பான். அப்போ சில்லிவுத்தில் 100 கடை வச்சுருப்பான். தேனி போடி தேவாரம் இங்கே ஒவ்வொரு இடத்துல 100 கடை வச்சு பூரா கடையை கட்டி பாழாக்கி வச்சுருக்கான். அந்த கடை இந்த கடை ஹோட்டல் கடை எல்லா கடையும் பூட்டி உள்ளே எழுத்து தூக்கி கொண்டு வர. அப்போ தான் ஆட்டிகிட்டு வருவான். என் கடை நான் ஓட்டுனேன் 2ஆம் நம்பர். அப்போ குறுக்கெலும்பு அந்நேரம் ஒடிச்சு விட்ருவார். முக்கால் சத்தியம் பூட்டிட்டியா? அடுத்த மதுரை பார்த்தீங்கன்னா 500 கடை இருக்கும். ஜவுளி கடை, ஹோட்டல் கடை, 2ஆம் நம்பர் பட்டணை தட்டுற கடை, இந்த திரை லோகத்தில் விடுறதுக்கு கடை முக்கு வச்சு அது சம்பாத்தியம். இதை பூரா சம்பா அங்கே டெல்லியில் அப்பா அம்பானி அதானி உட்காந்து ஆட்டுதான். தட்டுக்கடை நான் உட்காந்து கோடிக்கணக்காக வாங்கி உலக நாடை வாங்கணும்னு அவளை தான். அப்போ அம்பானி அதானி பூரா அவன் வீடு எல்லாமே பூட்டிடுறப்பா. பூட்டிருங்க, போய் 3 வாரம் பூட்டிருங்க. அதானி 2ஆம் நம்பர் பூரா அங்கங்கே தொழிற்சாலை மில்லு போட்டுக்கு பூரா பூட்டிருங்க. ஏப்பா அதானி அம்பானி இங்கேயும் வாங்கியிருக்கான்ப்பா ராஜபாளையத்தில். தெற்குப்பாளையம் ராஜபாளையமும் வந்திருக்கான். கண்டார ஓலிமா வாடியா அப்படின்ட்டாரு. வா குட்டுக்கிற குடுப்பில் இவன் பூரா மில்லு தொழிற்சாலை கட்டி விற்கான். எப்படி இல்லை கண்டாரோலி மக்கா உங்களுக்கு விவசாயம் கொடுத்துருக்காரா? விவசாயம் தான்ட்டாரு. மற்றது இருந்துச்சுன்னா அப்படியே இல்லை சொல்ல முடியாது. கசை கூட்டு அப்படியே ஒரு மீச்சு விட்ருவான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. எல்லாம் பூட்டியாச்சுடா. கடைக்காடு கம்பெனி என்னென்ன கம்பெனிக்கு அனைத்து 2ஆம் நம்பரை பூட்டிட்டார். ஐயா பூட்டிட்டார். நாங்கள் 3 வாரம் பூட்ட சொல்லிவிட்டோம். நீங்கள் 3 வாரம் போங்கடா அப்படின்னு. நந்தி சனி சரி முக்கால் சத்தியம்பா.